ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு pasiyumrusiyum. இன்றைக்கி pasiyumrusiyumல நாம் பார்க்க போகிற ரெசிபி உப்புமா கொழுக்கட்டை. உப்புமா கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக ஈஸியாக குயிக்காக டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு துவையல் செஞ்சுருக்கேன். அதுவும் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கும் முன்னாடி என்னோடய சேனல் pasiyumrusiyum இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், தேங்காய் துருவல். இப்போ இதுக்கான மாவு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தலாம். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற சிங்கிள் பாயில் புழுங்கல் அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 to 4 hours ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. இது கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்குறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னாக்கா, நான் துவையலுக்கு வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து இதில் போட்டுட்டேன் தாளிக்கிறதுக்கு. ஸோ இது ஃப்ரை ஆனோன்னா பாதி பருப்பு எடுத்து துவையலுக்கு வச்சுக்கிறேன் நான் இதுலேருந்து. இதுக்கப்புறம் 5 மிளகாய் கிளி தாளிக்கணும். மிளகா தாளித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு இதில் சேர்த்து கிண்டணும். மாவு போட்டு கிண்டிட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும் கேரட்டை. அப்போ தான் நல்லாயிருக்கும். குட்டி ஸ்கொயராக நீல வாக்கில் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ண தேவையில்லை. தேங்காய் 3/4 கப்பு. இந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் ஜாஸ்தியாக போடலாம். நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கிறதோட இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்கும் தேங்காய் நிறையா போடுறதுனால. நம்ம ஆட் பண்ண கேரட், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை உருண்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போது மாவு கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இட்லி தட்டில். இது ஆக்சுவலாக டிஃபன் அரிசி, இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதில் கூட ஊற வச்சு இதே ப்ராசஸில் செய்யலாம். 3 to 4 hours இதேமாரி ஊற வச்சு எல்லா திங்ஸும் சேர்த்து தாளித்து இந்த மாதிரி செய்யலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதை விட. அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். அதே மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். துவையல் செய்ய போகிறேன் இப்போது. நான் அந்த பருப்பு நல்லா செவக்க வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாவில் இருக்கிற மிளகாய் எல்லாத்தையுமே நான் உருட்டுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன் தனியாக. ஏன்னா உரைக்கும் அது வெந்தா. ஸோ அதில் உரப்பு இறங்கியிருக்கும், எடுத்துட்டேன். உப்பு, கொஞ்சோண்டு புளி, 1/2 ஸ்பூன் தேங்காய் துருவல், பெருங்காயம் கொஞ்சோண்டு வச்சு அரைக்க போகிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே உடஞ்சிருது. அந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா வாசமாக இருக்குது. சூடான சுவையான உப்புமா கொழுக்கட்டை ரெடி. நான் இப்போ உப்புமா கொழுக்கட்டை சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உப்புமா கொழுக்கட்டை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள், அசத்துங்க. லாக்டவுனை என்ஜாய் பண்ணுங்கள். சுத்தமாக கைகளை கழுவுங்க.
எந்த பொருள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் கழுவி சுத்தமாக யூஸ் பண்ணுங்கள். பால் பாக்கெட்டாக இருந்தால் கூட நல்லா ப்ரில் போட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பேப்பர் படிக்கிறதுனா கூட பேப்பர் கையால் தொடாதீங்க, அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை படிங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சுத்தமாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொரோனாவை ஒழிச்சு எடுப்போம் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி சுத்தமாக இருந்து அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.